வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 10ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ். இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி 7ஆம் தேதி போல் 10ஆம் தேதியும் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா, கீழே ஓப்பன் ஆகுதா 11ஆம் தேதி அப்படிங்கிறத பார்க்கணும். மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 23,524 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,672 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,776 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,272 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,168 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,020 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட்டு. 2 க்ளோனிங் சேனல் வரைஞ்சிருக்கோம். இந்த டாப் லெவலுக்கும் இங்கே டபுள் பாட்டம், இந்த இடத்துல பார்த்தோம்னா டபுள் பாட்டம் லெவலுக்கும் சேனல் வரைஞ்சிருக்கும். இதோட க்ளோனிங் சேனல், இது 2வது சேனல், இது முதல் சேனல். இப்போ முதல் சேனலுக்குள்ளே தான் நிஃப்டி 50 10ஆம் தேதி வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 11ஆம் தேதி இந்த சேனலுக்குள்ளே நுழைவதற்கு அதிக வாய்ப்புண்டு. இந்த சேனலுக்குள்ளே நுழைஞ்சிச்சுன்னா இந்த வாரத்தில் 23,000 வரைக்கும் போகிறதுக்கு நிஃப்டி 50க்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மேலும் அல்லது இந்த சேனலுக்குள்ள நுழையலை அப்படின்னா, பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து 23,600 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் வச்சு கணிச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளான்ஸை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் இல்லாத, லாஸ் இல்லாத ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த லாங் டேர்ம் ட்ரேடிங்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இங்கே ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை பார்த்துருக்கோம். ஆல்ரெடி சப்போர்ட் லெவல் இந்த 2 லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஒரு லெவலை பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். இன்னும் 10ஆம் தேதி மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் இன்னும் டச் ஆகலை. ஒவ்வொரு லெவலையும் இது மாதிரி நம்ம செக் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளான்ஸையும் நம்ம மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது இங்கே நம்ம நிஃப்டி 50யோட 1 டே சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் சேனலில் தான் இன்னும் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் சேனலுக்குள்ள நிஃப்டி 50 நுழையலை. இப்போ பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால அடுத்து நெகட்டிவ்ல இன்னைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. 2வது சப்போர்ட் லெவல் வரைக்கும் கண்டிப்பாக மூவ் ஆகும். 3வது சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அல்லது இதே இடத்துல திரும்பவும் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அல்லது ரெசிஸ்டன்ட் லெவல் 1 நோக்கி மூவ் ஆச்சு அப்படின்னா 2வது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளான்ஸையும் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகும் பொழுது என்ன ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ரிஸ்க் இல்லாத, லாஸ் இல்லாத நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் ஃபார்முலா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலும் அடுத்தது இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் சார்ட்டு. இந்த சார்ட்டில் நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தது. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்க்கும்பொழுது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. 11ஆம் தேதி பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா 50,181 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,394 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,633 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,729 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,490 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு.
இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 49,277 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. பேங்க் நிஃப்டியோட 1 hour சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 3 க்ளோனிங் சேனல் பார்க்குறோம். 1 2 3. அதாவது இப்பொழுது 2வது சேனலுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து மூவ் ஆகும் பொழுது 1வது சேனலுக்குள்ள நுழைய போதா 3வது சேனல்ல நுழையுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது இந்த சேனலுக்குள்ள நுழையிறது இதெல்லாம் இன்ட்ராடே கிடையாது. இது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த 2வது சேனல்ல இருந்து முதல் சேனலுக்குள்ள, அதாவது 49,500 பிரேக் அவுட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா, கீழே இறங்குச்சு அப்படின்னா 3வது சேனலுக்குள்ள நுழையும். 3வது சேனலுக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா 49,000 இங்கே பிரேக் அவுட் பண்ணும். அல்லது நமக்கு பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ட் லெவலையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா 3வது ரெசிஸ்டன்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா கண்டிப்பா 1வது சேனலுக்குள்ள நுழையிறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. 1வது சேனலுக்குள்ள நுழையும் பொழுது 51,000 கண்டிப்பா பிரேக் அவுட் பண்ணி மேலே போறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. நிஃப்டியை கம்பேர் பண்ணும் பொழுது பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் அப் சைடு தான் இருக்கு. இன்னைக்கு 11ஆம் தேதி மூவ்மெண்ட் பார்க்கும் பொழுது ஏற்ற இறக்கங்களோட, அதாவது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்மேஷன்ல பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. பேங்க் நிஃப்டியோட 1 டே சார்ட் இந்த பிட்ச் ஃபோர்க் லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மூவ்மெண்ட் இந்த லெவல்ல இருக்கும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு அடுத்த கட்டம் பிரேக் அவுட் ஆகிறது 49,500. 500ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம், அல்லது இந்த இடத்துல இந்த சேனலை இங்கே பிரேக் அவுட் பண்ணியும் மேலே ஏறலாம். அப்போ ஒவ்வொரு லெவலாக நம்ம செக் பண்ணும்போது பைவட் பாயிண்ட்ல இருந்து இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணதா, பிரேக் அவுட் ஆகுதா அல்லது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்து திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு ஜோன் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளானும் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.